இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம டெய்லியும் ஒரு பார்த்துட்ருக்கோம்ல, விதவிதமான கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறத பார்க்கும்போது தான் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமேன்ட்டு வந்து ஐடியா இருந்தது. பட் என்ன பண்ண போற? என்ன உனக்கு தெரியும்? அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம இதை ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே நம்மளே வந்து நம்ம மட்டை தட்டிப்போம்ல, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அப்போ தான் இங்கே யாருமே வந்து பெர்ஃபெக்ட்னு கிடையாதுல்ல, எல்லாமே தெரிஞ்சு யாரும் வரலையே. ஆரம்பிக்கிறாங்க, அதில் கற்றுக்குறாங்க, ஃபெயிலியர் அதுலேருந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து தான் அவங்க வந்து மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ ஆரம்பித்தா தானே தெரியும் நமக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு. ஸோ அதனால தான் நமக்கு தெரிஞ்ச சமையல்லேருந்து, நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிலேருந்து, நமக்கு டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து எதை ஆரம்பிக்கிறோமோ அதை வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு 0.1 பீப்புளுக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த மாதிரி நான் பேசி போடும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரோல் தான் பண்ண போகிறாங்க. ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் நெகட்டிவிட்டி வரும். வெளியே இருந்து வரலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம பண்ணுவாங்க. இக்னோர் தெம். ஸோ நம்மளை மேலே தூக்கி விடுறதுக்கும் அந்த மாதிரி பீப்புள்ஸும் இங்கே இருக்காங்கல்ல. ஸோ சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸும் இருக்காங்களே, நீ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்கோன்னு சொல்கிற பீப்புள்ஸும் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இருக்கும்போது இந்த மாதிரி பீப்புளை நினச்சி நான் பயப்படுறேன். ஸோ ஸ்டார்ட் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நான் எனக்கு இதுதான் டே 1. இந்த டே 1லேருந்து என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணலான்றது தான் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி என்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரியலனாலும் நான் கற்றுக்கிட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சேர்ந்து கற்றுக்குவோமே, சேர்ந்து முன்னேறுவோமே அப்படின்ற ஒரு ஐடியா தான். அதனால் ஸோ இனிமேல் டெய்லி கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லென்த்தில் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெக்னாலஜி ஆர் அதர் லைஃப் ஸ்டைல் லைஃப் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கூட இன்னும் ஒரு மோட்டிவ்னால் இருக்கும். ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு இப்போ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ நம்மள மாதிரி பசங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அதுலேருந்து இப்படி வெளியே வரணும், இது நெக்ஸ்ட் என்ன உன் வாழ்க்கையில் ஸ்டெப் எடுக்க போகிறோன்றது கைட் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஸோ நிறைய பீப்புள் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதில் போஸ்ட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நம்மள மாதிரி பசங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி மேலே போகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஃபெயிலியரை பார்த்து நிறைய பேர் பயத்தோடு ஸ்டாப் பண்ணிடுறோம். தப்பான வழியில் போகிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போகாமல் ஒரு குட் ட்ராக்கில் போகிறதுக்கு நிறைய பேரோட கைடன்ஸ் தேவை. ஸோ அதனால் இதுக்கு ஒரு குட் கம்யூனிட்டி ஒரு பில்ட் பண்ணியிருந்தோம்னா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும்ல. ஸோ அதுதான் என்னோடய ஆசையும். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட் ஆகிட்டு ஒரு நல்ல ட்ராக்கில் போகணுன்ற பீப்புள்ஸ் வந்து கைண்ட்லி ஜஸ்ட் ஃபாலோ மை அக்கௌண்ட். யூ கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் தட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.